அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் மீண்டும் காலை வணக்கம். மீடியான் சார்பாகவும் தேசிய ஆசிரியர் சார்பாகவும் நாம் தினசரி காணொலியில் பல பாடங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் ஏற்கனவே அறிவியல் பாடத்தில் அனைத்து பாடங்களிலிருந்தும் முக்கிய வினாக்கள் மற்றும் முக்கிய குறிப்புகளை நம்மளுடைய ஷியாம்லா டீச்சர் அவர்கள் கொடுத்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அறிவியல் பாடத்தில் பார்ட் 2 என்று பார்க்கவிருக்கிறோம். முன்பு பார்த்த பாடங்களுடைய தொடர்ச்சியாக இந்த பாடங்கள் அமையவிருக்கும். முக்கிய பாடங்கள் என்ன, அந்த பாடங்களில் இருக்கக்கூடிய முக்கிய வினாக்கள் என்ன, முக்கிய கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, அந்த பாடத்திலிருந்து எத்தனை மதிப்பெண்கள் வர வாய்ப்பு இருக்கிறது, எந்தெந்த பகுதி தேர்வுக்கு வர வாய்ப்பு இருக்குது என்பதை நம்முடன் கூறுவதற்காக நம்மளுடைய பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் இருக்கிறார்கள். காணொலியை கண்டு தேர்வை பயமின்றி அதிக மதிப்பெண் பெற முயற்சிப்போம். வாழ்த்துக்கள். Good morning children. Last classல வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத திரும்பி ரீகால் பண்ணலாம்னு ஒரு தடவை பார்த்தோம். நம்ம இப்ப ஜஸ்ட் வந்து ஒரு தடவை திரும்பி என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு we'll rush up to the next lessons. Question paper comprises of 4 types of questions. MCQs இருக்கும், which carries 1 mark. அதுக்கப்புறம் 2 mark question, short answer question 2 marks. 10ல 7 you have to write. Same way 4 mark questions. Again 10 will be asked. You will be asked to write 7 questions. And then long type of answers or long answer questions, which is 3 questions will be asked and you will be writing all the 3 questions, and which will be of 21 marks. And total the question paper will be for 75 marks. இல்லையா? So MCQ ல எத்தனை question எதுல இருந்து வரும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறமா 2 marksல எத்தனை question physicsல, எத்தனை chemistryல, எத்தனை biologyல வரும்னு பார்த்தோம். அதே மாதிரி 4 mark question. Similarly 4 marksல எத்தனை questions வந்து physicsல இருக்கு, எத்தனை chemistryல இருக்கு, எத்தனை biologyல இருக்குன்னு பார்த்தோம். And remember question number 22 in 2 marks and question number 32 in 4 marks are the compulsory questions. அதுல இந்த மாதிரி numericalsலாம் வரும். Numericals will be from physics and chemistry lessons. அதுல இருந்து வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். And equation derivations கூட வந்து question number 22லயோ 32லயோ compulsory questionல வரும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இல்லையா? Then the next one is 7 mark question. 7 marks நம்ம பார்த்திருக்கோம். 3 questions will be asked. 6 question this or that question patternல இருக்கும். அதுல எத்தனை வரும் அப்படிங்கறது பார்த்தோம். ரைட்டா? அதுக்கப்புறமா லாஸ்ட் கிளாஸ் வந்து we have discussed about first lessonல என்னென்னலாம் numericals வர சான்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். என்ன மாதிரி questions வரும் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா செகண்ட் லெசன் பார்த்தோம், ஆப்டிக்ஸ்ல என்னென்ன questions வரும்னு. தேர்ட் லெசன் லைக் ஹீட் லெசன்ல என்னென்ன வந்து டெரிவேஷன்ஸ் என்னென்ன வரும், ஈக்குவேஷன்ஸ் வந்து டிரைவ் பண்றதுக்கு எதெல்லாம் வரும்னு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறமா நியூமரிக்கல் பேஸ்ட் என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். இல்லையா? The next chapter electricity. Electricityல some of the important formulas or the equations that is used for doing the numericals. அது மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். You can see what are all the numericals possible based on this frequency. I is equal to Q by T அப்படின்னு ஒன்று இருக்கா? I is equal to Q by T. What is I? I stands for current. Q stands for charge and T stands for time. இதுக்கு பேஸ் பண்ண question. Charge, calculate the number of charges in a question வந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். Calculate the current flowing through the conductor அப்படின்னு இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். So based on that type, you have to remember I is equal to Q by T. What is Q? Q is the charge and T is time. The next one, define potential difference. 2 mark வந்தா கூட இது எழுதலாம். இல்ல if you are asked to calculate the work done or number of charges flowing across அப்படின்னு கேட்டாலும் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். What is that? Potential difference. Potential difference is equal to work done by charge. So இந்த equation நமக்கு தெரிஞ்சதுன்னா work done calculationக்கு யூஸ் பண்ணுவீங்க, charge. So you will relate almost all the equations. அதனால இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப நீங்க பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது முக்கியமா I have taken all the 3 equations here, which is of Ohm's law. Ohm's law states what? Current flowing through the conductor is directly proportional to the potential difference across it அப்படின்னு இருக்கும் இல்லையா? So I have taken that and I have given the equation. இங்க என்ன இருக்கு? V is equal to IR அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா? V is equal to IR. இந்த பாருங்க, இந்த equation எடுத்துக்கிட்டோம்னா இதுல இருந்து நம்மளுக்கு numericals anything from these 3 and one more you have this Joule's heating effect. Joule's heating effect என்னது? H is equal to I square RT.
Then power. What is power? Power is equal to the product of potential difference and current. So இது எல்லாமே வந்து you can relate all these equations. இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன வரும்? Numericals வரும். As I told you, numerical questions will be question number 22 and question number 32. 22ல வந்து ஒரே ஒரு 2 mark question தான் இருக்கும். Whereas in question number 32, two marks question will be asked. One will be from physics, other will be from chemistry. So இந்த ஃபார்முலாஸ் வந்து தமிழ் மீடியமா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும், எல்லாருக்கும் இதேதான். I is equal to Q by T அப்படின்னு இருக்கும் இல்லையா? I என்பது மின்னோட்டத்தை குறிக்கும், Q என்பது மின்னூட்டத்தை குறிக்கும், T என்பது எடுத்துக்கொண்ட நேரத்தை குறிக்கும். அதே மாதிரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், செய்யப்பட்ட வேலை பை மின்னூட்டம் இல்லையா? அதுக்கப்புறமா ஓம் விதியை விளக்குக, இல்லைன்னா ஓம் விதி அப்படிங்கிறது என்னது? V is equal to I into R. I பெருக்கல் R. I என்பது மின்னோட்டம், R என்பது மின்தடை, V என்பது மின்னழுத்த வேறுபாடு. சோ இந்த மின்னழுத்த வேறுபாடு, மின்னோட்டம், மின்தடை இதெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிக்கிட்டே வரணும். இது ரிலேட் பண்ணிட்டே வரும்போது திறன், எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் இருக்கட்டும், ஒரு மோட்டாரா இருக்கட்டும், அதோடைய திறன் என்ன அப்படின்னு கணக்கிடுவதற்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? வண்டியில இருந்து ஒரு வண்டியோட என்ஜின் பாத்தீங்கன்னா கூட அதுல திறன் கொடுத்திருப்பாங்க. எந்த டேர்ம்ஸ்ல கொடுத்திருப்பாங்க? ஹார்ஸ் பவர். இது போன தடவை நான் போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 கிலோவாட் ஆர் அப்படின்னு பார்த்திருப்போம் நம்ம இல்லையா? அதுக்கப்புறமா இந்த ஈக்குவேஷன்ஸ் என்னது? ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்னா என்ன பண்ணிருக்கணும்? அப்படியே சீரியல்ல இருக்கணும். R1 plus R2 plus R3. ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல்னா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இது ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கறதுனால ஐம் ஜஸ்ட் ரஷிங். இதுக்கு அடுத்த லெசன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து மேக்ஸிமம் என்ன क्वेश्चंस எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிருக்கேன். அகாஸ்டிக்ஸ் இல்லையா? ஒலி. இதுல வந்து கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்னென்ன, அதற்கான முறைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டுருவோம். அதுக்கப்புறமா டாப்லர் விதியை கூறுக, டாப்லர் விதியை வரையறு. அதுக்கப்புறமா டாப்லர் விதியின் பயன்பாடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது, எதிரொலிப்பதற்கான வெவ்வேறு காரணங்கள் என்ன, எப்பொழுது எதிரொலிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா ஒலி மற்றும் ஒளி இவற்றினை வேறுபடுத்துக, ஒலி அலை மற்றும் ஒலி அலைகளை வேறுபடுத்துக. அதுக்கப்புறமா எதிரொலிப்புக்கான விதிகள். இதெல்லாம் வந்து கொஸ்டின் அடிக்கடி நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல பார்க்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது நம்ம என்ன சொல்றோம்? ஒலி என்பது ஒரு அலை அப்படின்னும் போது அந்த அலையினுடைய வேகத்தை எவ்வாறு கணக்கிடுவோம்? ஒலியின் வேகத்தை கணக்கிடுவோம். வேகத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எழுத்து என்ன? V. V is equal to lambda by T. இந்த லாம்டா எனப்படுது என்னது? அலை நீளம். சாதாரணமா நம்ம வந்து வேகத்தை எப்படி வந்து நம்ம கணக்கிடுவோம்? வேகம் is equal to கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம். இந்த கடந்த தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அலை நீளம் அப்படின்னு சொல்றோம். அலை நீளத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய குறியீடு லாம்டா, நேரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடு T. சோ வேகம் is equal to அலை நீளம் பை எடுத்துக்கொண்ட நேரம். Now again, so what are the conditions for no Doppler effect? What is Doppler effect or define Doppler effect? Applications of Doppler effect. Then what are the conditions needed for hearing an echo? Differentiate sound waves and waves, light waves, and reflection and loss of reflection. எதுக்கு இங்க I have told you about loss of reflection னா அந்த loss இருக்கு இல்லையா, அது 2 marksல வரலாம், இல்ல அந்த question can be asked as a part question in 7 marks. ரைட்டா? அதுக்கப்புறமா இங்க வந்து this is for doing the numericals. See, I'll go for your book and I'll just show you. இந்த acoustics lessonல sound waves, அதுக்கப்புறமா differentiate sound waves and light waves, அதுக்கப்புறமா loss of reflection, sinar அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த equation. அதுக்கப்புறமா see velocity. இங்க வந்து எக்கோ ஆகிறதுக்கு என்னென்ன conditions and applications of echo அதை பார்த்துக்கணும். And then what is Doppler effect? I've just told you. Then here you have Doppler effect. And then what are the apparent frequency due to the Doppler effect? அதுதான் conditions we have to remember. See, when the source and listener move towards each other na enna, when they are move away from each other enna, when they are stationary enna, அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு equation where you have to learn ஏதோ ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு the rest of the things you can manipulate. அதனால முதல் 1 2 3 இந்த மூணு மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்க. அதுதான் நாங்க கொடுத்திருக்கேன் நானு. இது வந்து apparent frequency, இது actual frequency. Then this is the velocity, listener,
அதுக்கப்புறமா சோர்ஸ். ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும், நியூமெரிக்கல்ஸ் வந்து நீங்க கால்குலேட் பண்ண முடியும். நீங்க பிசிக்ஸ் எடுக்கும்போது சார் எடுத்திருந்தாங்கன்னா ஸ்கூல்ல எடுக்கும்போது சரி, இப்போ நீங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா அப்பயும் they have explained you. ஓகேவா? தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா the applications of Doppler effect இருக்கு இல்லையா, this question can come under 4 marks. இது வந்து ஒரு 4 mark question இருக்கலாம். This can be a 4 mark question. அப்ப நீங்க keywords மட்டும் ஆட்டோமொபைல் ஸ்பீடு, சேட்டலைட் ட்ராக் பண்ண, ரடார்ல, சொனார்ல யூஸ் பண்ணுது, அப்படி பண்றோம் அப்படிங்கறது நீங்க இந்த 4 terms மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? Right. So this is about sound lesson. Then the next one, nuclear physics. Nuclear physics எடுத்துக்கிட்டோம்னா nuclear physics அணுக்கரு இயற்பியல் இதுல எடுத்துக்கிட்டோம்னா இதுல என்னென்னலாம் important questions பாருங்க. First one, that is natural and artificial radioactivity, nuclear fission and fusion. Natural and artificial radioactivity னா இயற்கை கதிரியக்கம், செயற்கை முறை கதிரியக்கம் அப்படிங்கிறது. இயற்கை கதிரியக்கம் முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்ப நடைபெறும் அப்படின்னா, எந்தெந்த அணுக்களினுடைய நிறையானது 83க்கு மேல இருக்கோ அதுல வந்து இயற்கை கதிரியக்கம் நடைபெறும். எதெல்லாம் வந்து கம்மியா இருக்கோ அதுல வந்து மனிதனுடைய குறுக்கீட்டினாலோ இல்ல மனிதனாலோ ஏற்படக்கூடியது. அதனை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்டியூஸ் பண்ணணும். அதாவது ஒரு நியூட்ரானை கொண்டோ அல்லது ஒரு ஆல்பா துகளை கொண்டோ அதை வந்து நம்ம மோத செய்யும் பொழுது உருவாவதுதான் வந்து செயற்கை கதிரியக்கம். அதனாலதான் வந்து artificial radioactivity is also called as man-made radioactivity. For the natural disintegration, what is required? The nuclei should have a mass, atomic mass more than 83. Okay, then nuclear fission and fusion. இங்க சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், a heavy nuclei bombards into 2 lighter nuclei. அதான் இங்க நான் காமிச்சிருக்கேன் இல்லையா. இது நீங்க இந்த பிக்சரைசேஷன் தான் நீங்க பார்த்து வச்சுக்கோ, ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஃபிஷன் அப்படின்னு சொல்லும்போது heavier divides into 2 lighter. Then fusion, when it comes to fusion, it is 2 lighter nuclei combined to form a heavier nuclei. இங்க இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, why you have the star here? Sun is also a star. ஸ்டார்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். அங்க இருக்க ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து என்னவா மாறுது, ஹீலியமா மாறுது. அப்படி மாறும்பொழுது வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட். அது லைட் எனர்ஜியாவும் நம்மளுக்கு கிடைக்குது, ஹீட் எனர்ஜியாவும் இருக்கு. ஓகேவா? தென் Soddy-Fajón ரூல். Soddy-Fajón ரூல் அப்படிங்கிறது என்னது, what will happen if it is bombarded with alpha, if beta or gamma. ஒரு இதுவும் நடக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு புதிய ஒரு கரு உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த Soddy-Fajón விதியை நம்ம பார்ப்போம். ஓகேவா? Then properties of alpha, beta and gamma rays. The first ரெண்டு சொன்னேன் இல்லையா, this can be a 2 mark question or this can be a 4 mark question. This can be a 2 mark question ஆ இருக்கலாம், இல்ல 4 mark question. கண்டிப்பா அந்த differentiation question கேட்டிருக்காங்க, அதனால நீங்க அது ஒரு நல்லா படிச்சுக்கோங்க. Properties of alpha, beta and gamma rays. சரி, ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி படிச்சு வச்சுக்கோங்க. 2 மார்க்ல கேட்டாலும் சரி, 4 மார்க்ல கேட்டாலும் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கணும்னா, ஆல்பா துகள்கள் என்னது, ஹீலியம் அணுக்கள் தான் ஆல்பா துகள்கள். பீட்டா துகள் என்னது, ஒரு எலக்ட்ரானை போன்றது, எலக்ட்ரானுக்கு சமமானது. காமா துகள்கள் என்னது, காமா கதிர்கள் எப்படிப்பட்டவை, அதுக்கு மின் சுமையும் கிடையாது, அதுக்கு மின் நிறையும் கிடையாது. அதனால அது வெளிப்படும் பொழுது எந்த ஒரு புதிய அணு உருவாகக்கூடிய புது கரு அல்லது புதிய அணுவானதுல எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஆல்பா துகள் வெளியிடப்படும் பொழுது என்னது, ஆல்பாங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, இப்ப ஹீலியம் சொல்லியிருக்கேன். இங்க அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஹீலியம் அணுனுடைய எது என்னது, அதனுடைய அணு எண் வந்து 2, அணு நிறை வந்து 4. அப்ப ஒரு ஹீலியம் துகள் வந்து ஒரு அணுக்கரு பிளவின் பொழுது, நியூக்ளியர் ஃபிஷன் வந்து அணுக்கரு பிளவு. அணுக்கரு பிளவுங்கிறது என்னது, புதிய 2 லேசான உட்கருக்கள் உருவாகுது. அப்ப இந்த ஆல்பா துகள் வெளிப்படும் பொழுது என்ன ஆகுது, புதியதனுடையது 4, அதனுடைய அணு நிறை என்ன ஆகுது, அணு நிறையில் 4 குறைந்தும் அணு எண்ணில் 2 குறைந்தும் காணப்படுகின்றது. இதுதான் வந்து Soddy-Fajón விதியை வச்சு நம்ம ஒண்ணுன்னா சொல்லிட்டே வரும். அதுக்கு அடுத்தது பீட்டா துகள். பீட்டா துகள் வெளிப்படும் பொழுது இங்க போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு சமன்பாடு இங்க காமிச்சிருக்கேன். இந்த பீட்டா துகள் வெளிப்படும் பொழுது என்ன காமிச்சிருக்கோம் இங்க, E என்பது எதை குறிக்கும், எலக்ட்ரான். தான் பீட்டா டிகே நீங்க இருக்கு, பி பக்கத்துல டிகேன்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பீட்டா துகள் வெளிப்படுவது. பீட்டா துகள் வெளியிடும் பொழுது என்ன இருக்காங்க, எலக்ட்ரான். எலக்ட்ரான் நம்ம எப்படி காமிச்சிருக்கோம், அதனுடைய அணு எண்ணுக்கு நேர என்ன இருக்கு, -1 இருக்கு.
அதனுடைய அணு எண்ணுக்கு நேரம் -1 இருக்கு, நிறைக்கு நேரம் 0 இருக்கு. அப்ப என்ன ஆகாது, நிறையில் மாற்றம் இருக்காது. ஆனால் உருவாகக்கூடிய புதிய அணு உட்கருவானது அணு எண்ணின் 1 அதிகரித்து காணப்படும். இதை நான் கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஆனா காமாக்கு என்ன சொல்லியிருக்கேன், காமால எந்த மாற்றமும் இருக்காது. So you can remember that if it is an alpha particle, then the autonuclei formed will be 4 less than the in its mass, 4 less than in its mass from the parent nuclei, and it will have atomic number 2 less than its parent nuclei. Okay, then uses of radioactivity. இந்த question அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த uses of radioactivity எது முக்கியமா கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, it can be a 2 mark question again or a 4 mark question. இது எதுல இருந்து கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரிப்பீட்டடா வந்து எதுல இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, யூசஸ்லயே வந்து அப்ளிகேஷன்ஸ்லயே வந்து அக்ரிகல்ச்சர்லயும், இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், இதுதான் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. கதிரியக்கத்தினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது எதுல கேட்கிறாங்க, வேளாண்மையில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, எவ்வாறு இதன் பயன்கள் என்ன, அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில எவ்வாறு பயன்படும். மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது 2 தனித்தனியா கூட கேள்வி கேட்கலாம். அந்த மருத்துவத்துறையில எப்படி கேட்பாங்க, நோயினை கண்டறிய பயன்படக்கூடிய என்ன சொல்றது, நோயை கண்டறியக்கூடிய ஐசோடோப்புகள் யாது, அதுக்கப்புறமா நோயை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப்புகள் எவை அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாவும் கேள்விகள் கேட்கலாம். ஆனா இது எப்படி எதுல வரும், 2 மார்க்ல வரலாம், இல்ல 4 மார்க்ல வரலாம். The question again under this radioactivity will be uses of radioactivity under the field or in the field of agriculture and in the field of medicine. In the field of medicine, it will be asked in the form of which are the isotopes used in diagnosis and which are used for the treatment. அப்படின்னு தனியாவும் questions உங்களுக்கு வரலாம். Then nuclear reactor. Explain how a nuclear reactor works அப்படின்னு கேட்கறதுக்கும் chances இருக்கு. The types of nuclear reactor கேட்கறதுக்கு chance இருக்கு. Types, அதுக்கப்புறமா parts in the nuclear reactor and where are the nuclear reactors located in India. இதெல்லாம் 1 மார்க்ல வரும். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் லொகேட்டட் இன் இந்தியா, எங்கெங்க இருக்கு அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. எங்கெல்லாம் வந்து அணுக்கரு உலைகள் காணப்படுகின்றன, இந்தியாவில் எங்கெல்லாம் அணுக்கரு உலைகள் காணப்படுகின்றன அப்படின்னு இருக்கலாம். அணுக்கரு உலை வகைகள் என்ன, அதனுடைய பகுதிகள் என்னென்ன, அதை விளக்குக அப்படிங்கிற கொஸ்டின் வந்து 4 மார்க்ல ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இப்ப இதுல என்னென்னலாம் நீங்க பாப்பீங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லா படிக்கிறதுக்கு பதிலா நீங்க என்னென்னலாம் படிக்கணும், இந்த லெசன் நம்பர் 6 நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். அதுல இருக்கக்கூடிய ஒற்றுமையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, வேறுபடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் படிச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்ல வெறும் வேறுபாடுகள் மட்டும் படிச்சுக்கிட்டாலும் ஓகே. ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இயற்கை மற்றும் செயற்கை கதிரியக்கங்கள்னா என்னென்ன, அப்புறம் அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு என்றால் என்ன, அணுக்கரு இணைவு என்றால் என்ன, வேறுபடுத்துக கேள்வியாகவும் கேட்கலாம், இல்லைன்னா 2 மார்க் கேள்வியாகவும் இதுல நமக்கு question வரும். Then properties of alpha, beta and gamma rays. Again இது வந்து 4 மார்க் கேள்வியா கேட்கும் பொழுது மொத்தமா ஒப்பிடுக வேறுபடுத்துக அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா ஆல்பா துகள்களின் பண்புகளை கூறுக அப்படின்னு 2 மார்க்ல வரலாம். 2 மார்க் கேள்வியா வரலாம். அதே 2 மார்க் கேள்வியே வந்து 4 மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு 2 கேள்வியா இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கலாம், இல்ல 7 மார்க்ல ஒரு கேள்வியா இருக்கலாம். அதனால ஆல்பா, பீட்டா மற்றும் காமா துகள்களின் பண்புகளை படிச்சுக்கணும் கண்டிப்பா. இதுல வந்து 2 மார்க்கோ இல்ல 4 மார்க்கோ இதுல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சாடி-ஃபஜான் விதினை கூறுக, சாடி-ஃபஜான் ரூல் அப்படின்னும் பொழுது you should remember what is alpha disintegration, what is beta decay. alpha disintegration ஆகும்போது என்ன ஆகும், beta decay போது என்ன ஆகும், காமாவா இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Then again I have told you what is uses of radioactivity, which are the fields that has been repeatedly asked. I have told that is agriculture and in the field of medicine question ரெகுலரா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது நியூக்ளியர் ரியாக்டர் கொஸ்டின் வந்து 4 மார்க்ல வரதுக்கு இருக்கு, 2 மார்க்ஸ்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, 1 மார்க்ல வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டாபிக்ல என்ன இருக்கு, முக்கியமா டைப்ஸ் என்ன, அதுக்கப்புறமா அதனுடைய பார்ட்ஸ் என்ன, அட்லீஸ்ட் த நேம்ஸ் ஆஃப் த பார்ட்ஸ் யூ ஷுட் ரிமெம்பர், அதுக்கப்புறமா எங்கெல்லாம் அமைந்துள்ளது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். ஸோ அணுக்கரு உலை வகைகள் என்ன, அதனுடைய பாகங்கள் என்னென்ன, எங்கெல்லாம் இந்தியாவில் அமைந்துள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், 6 இயற்பியல் பாடங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் எல்லாம் நம்ம எதெல்லாம் முக்கியமான கேள்விகள், எதெல்லாம் வரக்கூடும், எத்தனை மதிப்பெண்கள்ல வரக்கூடும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். So under the topic of physics we have covered 6 chapters. What are all the important questions and how the questions will be asked and what type of questions will be asked. Okay, the next one will move on to chemistry. And the chemistry, the first lesson is atoms and molecules. Okay.
and atoms of molecules repeatedly asked questions என்னென்ன? Let us see the questions that are asked repeatedly. First one is modern atomic theory. Modern atomic theory, this question can be in 2 marks or it can be in 4 marks. அதுக்கு மேல எல்லாம் சான்ஸ் கிடையாது. 2 mark கேள்வியா வரலாம் இல்ல 4 mark கேள்வியா வரலாம். So you need to remember maximum 4 points. Atomic theory, நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகளை கூறுக அப்படின்னு கேள்வி வரும்போது மினிமம் ஒரு 4 பாயிண்ட் படிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 4 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், அணுக்களையும் மூலக்கூறுகளையும் வேறுபடுத்துக. 2 மார்க்ல கண்டிப்பா அடிக்கடி கேட்ட கேள்வி, அதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அணுக்களையும் மூலக்கூறுகளையும் வேறுபடுத்துக. இப்ப அடுத்தது நான் கொடுத்துருக்கிறது ஒரு ஃபார்முலா இல்லையா? இது எந்த கேள்வியா வரலாம்? 22வது கேள்வியா இருக்கலாம், இல்லைன்னா 32வது கேள்வியாக இருக்கலாம். mass percentage of an element. Mass percentage of an element எப்படி calculate பண்ண போறோம்? Mass of that element in the compound by the molecular mass of the compound into 100. அதாவது நிறை சதவிகிதத்தை கணக்கிடு, ஒரு தனிமத்தின் நிறை சதவிகிதத்தை கணக்கிடு அப்படின்ற கேள்வியா இருக்கலாம். இது எதுல வரும்? 2 மார்க் கேள்வியில வரும். சோ நிறை சதவிகிதத்தை கணக்கிடு அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இந்த ஃபார்முலா, இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன? நிறை சதவிகிதம் is equal to என்னன்னு போட்டிருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் நிறை பை சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை பெருக்கல் 100 அப்படின்னு போட்டா நம்மளுக்கு அந்த கணக்கீடுக்கான மதிப்பெண் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தனிமத்தின் நிறை பை சேர்மத்தின் மூலக்கூறு நிறை பெருக்கல் 100. Next one. The next I have just only written the equation. ஓகேவா? இங்க ஈக்குவேஷன் மட்டுமா நான் எழுதியிருக்கேன் நானு. இது என்ன கேள்வியா கேட்கலாம் உங்களுக்கு? What kind of question can be asked? Bring out the relationship between the vapor density and relative molecular mass. Vapor density and relative molecular mass. இந்த question உங்களுக்கு வரலாம். ஓகேங்களா? So for this what you need to remember, 2 into vapor density is equal to relative molecular mass of the gas, or the relative molecular mass is equal to 2 into vapor density. இது வந்து ஒரு 4 mark question வரலாம். To derive at the equation. இந்த equation நம்ம வந்து derive பண்றதுக்கான ஒரு கேள்வியா வரலாம். This can be a 4 mark question. 4 மதிப்பெண் வினாவா வரலாம். உப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இடையே உள்ள தொடர்பினை வருவி அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்போம். உப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் இடையே உள்ள தொடர்பினை வருவி. ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் நீங்க எழுதினாவது உங்களுக்கு 1 மார்க் வரும். This I am telling only for those students who find it difficult to derive. யாரெல்லாம் முடியுமோ you can do it. For those children who are finding it difficult, just remember 2 into vapor density is equal to RMM. Relative molecular mass கூட நீங்க இன்னும் ஷார்ட்டா கூட எழுதிக்கோங்க, RMM இல்லையா? So 2 into VD is equal to RMM ன்னு படிச்சிருந்தாலே போதும். ஓகேவா? Then the next one is numericals. இது the numerical first வந்து mole conceptல number of moles is equal to, first formula என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? Number of moles is equal to mass by molecular mass. என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? Mass by molecular mass. Mass என்பது என்ன? நிறை. molecular mass என்பது மூலக்கூறு நிறை. So மோல்களின் எண்ணிக்கை is equal to நிறை by மூலக்கூறு நிறை. இதுவே வந்து சேர்மமாக இருந்தால் இது வந்து நிறை by மூலக்கூறு நிறை. தனிமமாக இருக்குமே ஆனால் அப்ப என்ன எழுதுவோம் நம்ம? நிறை by அணு நிறை. அது நான் கொடுக்கல நானு. If it is given about an element, then what will be the formula? The formula will be mass by atomic mass. இது ஒரு formula or one type of equation where you can get a numerical. Remember, mole concept la the sums வந்து எங்க வரும்? Question number, repeatedly I am telling you, number 22 and 32. இந்த ரெண்டு questionமே வந்து உங்க choiceல நீங்க விட முடியாது, because it is a compulsory question. 2 marks ல 7 questions எழுதும்போது 7 ஒரு one question out of that 7 will be 22nd question. Similarly, question number 32 under 4 marks is a compulsory question which you have to attend. அது எழுதாம அதுக்கு வேற ஏதாவது எழுதுனீங்கன்னா அதுக்கு மார்க் போட மாட்டாங்க, because numerical is must. ஓகேவா? சரி. Okay, the number of moles is equal to mass by molecular mass, or you will have the equation another one as mass by atomic mass. Next, another type of equation, how do you calculate? If you have given with number of molecules. Now the book, I'll just go to the book so that you will get it. Right. So we were discussing about mass percentage. Yeah. Mass percentage, mass of an element in a compound by molecular mass of the compound. Then
applications of Avogadro's law. இந்த question கண்டிப்பா கேக்குறாங்க. Applications of Avogadro's law. Then, as I told you, relationship between vapor density and relative molecular mass. Now we'll go for the calculation. What are all the numericals? What type of numericals you will get? See, calculate the number of moles. Mass of the element by atomic mass. If it is an element asked, then it is mass of an element by atomic mass. Then if they've asked in the question number of molecules or number of atoms, questionல வந்து number of molecules இல்ல number of atoms, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அல்லது அணுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா number of atoms by Avogadro's number. Number of atoms by Avogadro number. So questionல வந்து உங்களுக்கு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அல்லது அணுக்களின் எண்ணிக்கைன்னு கொடுத்திருந்தா அப்ப நம்ம பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு இது. ஓகேவா? தென் மோலின் எண்ணிக்கையை கணக்கிடுன்னு சொல்லிட்டு நிறை கொடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறை கொடுத்திருந்தா அப்ப நம்ம என்ன போடணும்? நிறை பை அணு நிறை. அந்த ஃபார்முலா இது. ஓகே. So in atoms and molecules நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின் வரும்? பருமன். அடுத்தது பருமன் கொடுத்திருக்காங்க. வால்யூம் இருக்கு இல்லையா? So volume at STP by molar volume. molar volume உடைய மதிப்பீடு எவ்வளவு? molar volume உடைய மதிப்பு வந்து ஒரு மாறிலி 22.4 liters. அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. So பருமன் கொடுத்திருந்தாங்கன்னா கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பருமன் அதனுடைய அளவு என்னன்னு கொடுத்திருக்காங்களோ அதை எழுதி அதன் கீழே molar பருமன் மதிப்பு 22.4 லிட்டர் அப்படின்னு போடணும். So if you are asked to calculate the molecules in 12 in liters, if this is asked in liters, then you'll use the equation number of moles is equal to volume at STP by molar volume. What is the value of molar volume? I told you 22.4 liters. If it is in terms of milliliters, it is carried by 3 zeros. So 22400. That will be in the terms of milliliter. If it is milliliters given, you have to convert into liters and then only you have to do the calculation. You should also remember what is the value of Avogadro number. Avogadro number is 6.023 into 10 to the power of 23. So mole concept based questions என்னென்ன? If it is given weight, if it is given in terms of number of molecules or atoms, if it is given in terms of liters, how you will calculate. So these are the types of numericals you will be expecting. You will get these questions in 2 marks or 4 marks as question number 22 or question number 32. The next lesson, periodic classification of elements. Already we have seen this lesson in detail, is it not? So what types of questions can be asked? You can have the possibility of getting 2 mark question, 1 mark question, and also 4 mark questions. If it is a 7 mark question, it will be a part question only. ஓகே. சோ தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இதுல நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தை நல்லா தெளிவா பார்த்திருக்கோம். இதுல என்ன மாதிரியான கேள்விகள் வரும், எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். 2 மார்க் கேள்வி. 2 மார்க் கேள்வின்னு பார்க்கும்போது என்ன இருக்கும்னா, ஆவர்த்தன முறையில் எவ்வாறு பண்புகள் நம்ம தொடர்லையோ அல்லது தொகுதியிலையோ பார்க்கும்போது மாறுபடுகின்றது அப்படிங்கிற கேள்வி. That is the first point I mentioned here. Periodic trends and properties. What are the main periodic trends and what are the main properties? I have given it here. What are they? Atomic radius, ionic radius, ionization energy, electron affinity. So in the topic la period la வந்து போனா என்ன ஆகும், group la போனா என்ன ஆகும், ஏன் அப்படி ஆகும் அப்படிங்கறத மட்டும் பார்த்து வச்சுக்கணும். So this can be a 2 mark question. 1 markலயும் கேட்கலாம். என்னன்னு கேட்பாங்க, லிதியம் அணு ஆரமானது நியானின் அணு ஆரத்தை விட குறைவாக இருக்கிறது. The atomic radius of lithium is greater than the atomic radius of neon. Why it is so? This can be a question. இந்த மாதிரி ஒரு question வரலாம். ஓகேவா? So அதுக்கேற்ற மாதிரி you have to prepare your answers. If you remember this small table alone, you will be able to write the answers. நமக்கு என்ன தெரியணும், அணு ஆரம், அயனி ஆரம், நம்ம தொடர்ல இடத்துல இருந்து வலமாக போகும்போது என்ன ஆகுது, வலம்ல இருந்து இடம் சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படிங்கறத பாத்துக்கணும். அதே மாதிரி தொகுதியில மேல இருந்து கீழே இருக்கும்போது என்ன பாத்துக்கிட்டா இதுல எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? தென் மாடர்ன் பீரியாடிக் லா, நவீன
ஆவர்த்தன விதி. The periodic properties of the elements are the functions of their atomic number அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? தென் மெட்டலர்ஜி, உலோகவியல். மெட்டலர்ஜில என்னென்ன உலோகம் பத்தி நம்ம பார்த்துருக்கோம், புக்ல லெசன்ல வந்திருக்குன்னா அலுமினியம், அப்புறமா இரும்பு மற்றும் தாமிரம். இதுல அடிக்கடி நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹால் முறையில் அலுமினியம் எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுகின்றது? அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, ஹால் முறையில் அலுமினியம் எவ்வாறு தூய்மைப்படுத்தப்படுது? இது எவ்வளவு கொஸ்டின், எந்த மார்க்ல வரலாம்? This will be a 4 mark question. It can come under a 4 mark question. How aluminum is purified by the Hall's process, Hall's method. Then, in the case of iron, what all types of questions are possible in the case of iron? 3 types of iron. Then, what happens in the blast furnace? Equations, if you can remember and write, or at least learn the reaction that is taking place inside the blast furnace. Then, how copper is separated from copper pyrite. 3 question. ஆனா ரிப்பீட்டடா எது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அலுமினியம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? Then you should know what are the types of ores, what are the concentration methods. There can be a question like this: why copper pyrite undergoes froth flotation? Why copper pyrite undergoes froth flotation அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். Why it is used? Because it is a sulfide ore அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதணும். அவ்வளவுதான். Then இதுல properties and uses. Every metal has its properties and uses. I have not mentioned here the alloys. So alloys propertiesல வந்து கண்டிப்பா வந்து reaction with air என்னென்னதோட இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஈக்குவேஷன் மலையாட் பண்றீங்களோ இல்லையோ, என்ன டைப்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அலுமினியமா இருந்தா அலுமினியம் வந்து it forms only aluminum oxide Al2O3. அயனா இருந்தா it forms 2 types of oxides. அப்புறமா காப்பரா இருந்தாலும் it forms 2 types of oxides. ஓகேவா? சோ அது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப என்னாச்சு, இப்போ மெட்டலர்ஜி நம்ம பார்த்தோம்னா ஓர்ஸ் என்னென்னு தெரியணும், இந்த ஓர் எப்படி பியூரிஃபை பண்றோம், ஃபைனல் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தெரியணும், அந்த ஓர்ஸ் வந்து என்ன டைப், அது பேஸ் பண்ணி அதோடைய கான்சன்ட்ரேஷன் மெத்தட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே கீ பாயிண்ட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே? தென் கரோஷன். Before going into corrosion, you have to discuss alloys. Alloysல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது 1 மார்க்ல இருக்கலாம், இல்ல 2 மார்க்ல இருக்கலாம். எப்படி கேட்டிருப்பாங்க, நேம் ஆஃப் த அலாய் கொடுத்துருக்கலாம். ஓகே, நிக்கல் ஸ்டீல் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் நிக்கல் அயன்? நிக்கல் அயன் கொடுத்துட்டு they will ask you the composition. நிக்கல் அயனோட காம்போசிஷன் என்னென்ன, வாட் இஸ் தேர் இன் நிக்கல் அயன் அப்படின்னு கேட்கும்போது you have to write iron plus it contains iron, chromium, nickel and carbon. You have to write. So this can be a 1 mark question, or you will be asked what are the alloys of iron, what are the alloys of aluminium, why aluminium alloys are used in making the parts of aircraft அப்படின் question வரலாம். So you should know the different alloys. bookல பாத்தீங்கன்னா they are classified as ferro alloys and non ferric alloys அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. Which contains iron, they are ferro alloys. Which do not have, they are called as non ferro alloys. இன்னொன்னு, one more category of alloys, amalgams. இதுல 1 மார்க்ல ரிப்பீட்டடா வர question என்னது, what is the amalgam that is used in filling the teeth? ஓகே, பல்லில் இருக்கக்கூடிய குழியை அடைப்பதற்கு பயன்படும் ரசக்கலவை எது? அமால்கம் தமிழ்ல வந்து ரசக்கலவை. எந்த ரசக்கலவை பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறமா இரும்பினுடைய அலாய்கள், இரும்பினுடைய கலவைகள் என்னென்ன, அலுமினியத்தின் உலோக கலவைகள் என்னென்ன, தாமிரத்தின் உலோக கலவைகள் என்னென்ன, எங்க பயன்படுத்தப்படுகின்றது? இதுல ஏதாவது ஒண்ணு 2 மார்க்ல சும்மா அப்படி கதை படிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அலுமினியத்தினுடைய உலோக கலவைகள் வந்து 2 இருக்கு, டியூராலுமின், மேக்னாலுமின். அது மாதிரி இரும்பு வந்து புக்ல 2 தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன, துருப்பிடிக்காத எஃகு, இன்னொன்னு வந்து நிக்கல் இரும்பு 2 கொடுத்துருக்காங்க. தாமிரத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெண்கலம் மற்றும் பிராஸ், பிரான்ஸ் அண்ட் பிராஸ் இல்லையா, 2 கொடுத்துருப்பாங்க. சோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கரோஷன். கரோஷன் என்ன, உலோக அரிமானம். உலோக அரிமானம், உலோக அரிமானம் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் 2 மார்க்ல வரலாம். எப்படி கேட்பாங்க, உலோக அரிமானம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, காரணங்கள் யாவை அப்படின்னு வரலாம். அரிமானத்தை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்னு வரலாம். சோ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கலாம். அதே உலோக அரிமானமே இரும்பில் நடக்கும் பொழுது அதுக்கு பெயர் என்ன, துருப்பிடித்தல்.
துருப்பிடித்தலுக்கு ரஸ்டிங். ஸோ வாட் ஆர் த வேஸ் யூ கேன் ப்ரிவென்ட் ரஸ்டிங்? துருப்பிடிப்பதை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன? துருப்பிடிப்பதற்கான காரணங்கள் யாவை? இப்படியும் கேள்வி இருக்கலாம். இப்ப துருப்பிடிப்பதற்கான காரணங்கள் என்னென்னு கேள்வி இருக்கலாம். துருப்பிடித்தலை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கலாம். ஸோ இதுல வந்து இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல வந்து கொஸ்டின் 1 மார்க்ல வந்து யூ வில் ஹேவ் questions like this: why the atomic radius increases from top to bottom, or why the atomic radius decreases from left to right. In the questions வரலாம். ரைட்டா? Then what happens to the ionization energy, electronegativity, electron affinity when we go from left to right or from top to bottom of the group? அங்கங்க just one word தான் ஆன்சர் அதுக்கு. You have to go through that answer and keep it in mind. ஓகேவா? மெட்டலர்ஜி நான் சொல்லிட்டேன் எதெல்லாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா எல்லாத்துலயும் யூசஸ் ரெண்டு பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அலுமினியோட யூஸ் 2, அயனோட யூஸ் 2, அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வை அலாய்ஸ் ஆர் மோர் யூஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். உலோக கலவைகள் ஏன் உலோகத்தை விட அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன? எதனால பயன்படுத்தப்படுகின்றது? இங்க அதுதான். That's why I took the book to make you recall all these points. இந்த question வந்து why it is alloying is necessary. What happens on alloying? என்னெல்லாம் ஆகுது? Modify the chemical reactivity, lowers the melting point, increases the hardness and tensile strength, and the resistivity is increased. So ஒரிஜினல் மெட்டலை விட இதெல்லாம் என்ஹான்ஸ் ஆகுறதுனால நம்ம பயன்படுத்துறோம். உலோகத்தினை விட உலோக கலவையினுடைய பண்புகள் மேம்படுத்தப்படுவதனால் பயன்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை எழுதி நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? We'll go for the next lesson. So your next lesson. Next lesson is solutions. கரைசல்கள். இந்த பாடத்துல என்னென்ன கொஸ்டின் எல்லாம் நமக்கு வரும் பார்க்கலாமா? ஓகே. In case of solutions, கரைசல்கள். முதல்ல எடுத்த உடனே types of solutions. கரைசல்களின் வகைகள். எப்படிலாம் கரைசல் வகைகள் புக்ல கொடுத்துருக்கான் அதை நீங்க ஒரு தடவை பார்த்துக்கணும். நீர் உள்ள கரைசல், நீரற்ற கரைசல் இல்லையா? அதே மாதிரி தனியா இங்க ஒரு டேபிள் ஒன்று வச்சிருக்கேன். அதுல இருக்கக்கூடிய கரைபொருள் என்ன, கரைப்பான் என்ன, அதை பொறுத்து நம்ம எத்தனை வகையா பிரிக்கலாம் அது இருக்கு இல்லையா? அதுக்கான எடுத்துக்காட்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வரும் 1 மார்க் கொஸ்டின்ல வரும். ஸோ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது we'll go to the book itself. இன்று அறிவியலில் பார்ட் 2 பகுதியை கண்டு கழித்தோம். கண்டிப்பாக தேர்வுக்கு அது உதவியாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அறிவியல் பாடத்தில் பார்ட் 3 சந்திப்போம். அதுவரை மீடியான் சார்பாகவும் தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவோம். வணக்கம்.